முழங்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாது. நீச்சலால் அபிஷேகம் வேணும். நீச்சலால் தண்ணீர், அதுதான் அபிஷேகம். தண்ணீர் தான் அபிஷேகம். நீச்சலால் அபிஷேகம் இருந்தால் தான் கோழியத்தை கொல்ல முடியும். அந்த தாவீதுக்குள்ளே நீச்சலால் அபிஷேகம் இருந்ததுனால தான் கோழியத்தை கொண்டு போட்டார். சபையிலுக்குள்ள ஒரு கணுக்கள் அளவு அபிஷேகம் தான் இருந்திருக்கும். குப்பி தவில அபிஷேகம் கோழியத்தை கொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் நீச்சலால் அபிஷேகம் வேணும். அப்போது தான் அந்த எல்லா பிசாசுக்கரையும் அழிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதனால பாருங்க, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. பாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக வாங்க, இலவசம் ஜீவ தண்ணீரை எனக்கு தந்துருங்க ஏசப்பா. ஒரு காலம் தாகம் உண்டாகாத ஜீவ தண்ணீர். அது என்ன அர்த்தம்னா, ஜீவ தண்ணி குடிச்சிட்டோன்னா எத்தனை கவலை, எத்தனை பிரச்சனை, எத்தனை பாடுகள், எத்தனை வியாதிகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானம், யார் என்ன சொன்னாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக நமக்குள்ள அந்த காரியங்கள் ஸ்ட்ராங்காக, ஹல்லேலூயா, ஸ்ட்ராங்காக அவரோடு கூட வாழ முடியும். அதனால தான் ஜீவ தண்ணீர் வாங்கிடுங்க.